நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கே வராததுனால நான் வந்து அவர் பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை மாதிரியே பாடலான்னு கூட நினைக்கிறேன். Yeah. லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் ஒன்னதானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போது என் பெட்ரூம் ஃபேனோ கீழே வந்து என்ன எழுப்புதே ஒன்ன நினைக்க சொல்லுது. லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு லூசு break it more. Oh yeah, come on. Yeah, oh, yeah, yeah. இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் சிம்பு அவருக்காக பாடணும்னு நினச்சி பாடின பாட்டு. லிரிக்ஸ் கூட எனக்கு தெரியல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பாடிட்டேன். எனக்கு புரியல. நம்ம ஃப்ரெண்டு எல்லாருடைய ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண போறாரு. அதே பாட்டை திருப்பி பாட போறாரு. ஆமாம், ஐ திங்க் இது ஆல்மோஸ்ட் ஹியர். என்ன சார் இது? இங்கே கூடியுள்ள இசைப்பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும்
நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கும் எனது ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில் ஃபோன் பண்ணி வரலன்னு சொன்னார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக கோல்டு கொஞ்சம் இருக்குது, பாட முடியுமான்னு தெரில, அதனால தான் வரலன்னு சொன்னேன். பட் அவர் கண்டிப்பாக பாடணும்ல. இங்கே வந்துட்டு எப்படி பாடாமல் போகிறது? என்ன நடக்குது? கண்டிப்பாக யுவன் சாருக்காக உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பாட்டு. Put your hands up, hey, Chennai! Lucy Pinne, Lucy Pinne, Lucy Pinne, Lucy Paya, Melada, Lusa, Sutura. Lucy Pinne, Lucy Pinne, Lucy Pinne, Lucy Paya, Melada, Lusa, Sutura. காதல் வரதா, காதல் வரதா, என் மேல் உனக்கு காதல் வரதா. காதல் வரதா, காதல் வரதா, என் மேல் உனக்கு காதல் வரதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னைத்தானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போத பெற்றும் தானும் கீழே வந்து என்ன எழுப்புதே, உன்னை நினைக்க சொல்லுதே. லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான். தனிமையை தேடுதே, இதயமும் ஓடுதே, என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க நினைத்த மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன், மனசு திரும்பவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பையன் லூசா சுத்துறான். லுசு பெண்ணே, லுசு பையன் லூசா சுத்துறான். காதல் வரதா, காதல் வரதா, மேலின் மேல் உனக்கு காதல் வரதா. காதல் வரதா, காதல் வரதா.
யுவன் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி யுவன் வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சென்னையில் பண்ணுங்க சார், ஏன் சென்னையில் பண்ணலன்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யுவன் சிம்பு காம்பினேஷனில் வர சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகுதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப பெருமையாக இருக்குது அதை கேட்கும்போது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யுவன் வந்து இப்போ சூப்பர் மியூசிக் டைரக்டர், நல்லா பாடுவார், மற்ற விஷயங்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் யுவன் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர் யுவன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு விதத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பண்ணுற சாங்ஸ் வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கூட நிறைய வாட்டி மாற்றி கொடுத்துருக்காரு. அவரை நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரியும் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் வெரி ஹாப்பி தட் யூ கம். நான் ஃபஸ்ட்டு சென்னையில் கான்சர்ட் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து பாடணுன்னு நான் ஃபோன் கூட பண்ணல, ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஓகே சார். நான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என்ன வார்த்தையால் சொல்ல முடியாது சார். நான் சொல்கிறேன் சார், உண்மையிலேயே சிம்பு யங் சூப்பர் ஸ்டார், லைக் சிம்பு லைக் யுவன் வெரி மச். ஏன்னா நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், நிறைய ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன், அது உண்மை. ஆக்சுவலாக இந்த சிவா வந்து காதல் வளத்தன் பாட்டு வந்து நாங்கள் ஃபாரினில் போய் அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது காதல் வளத்தன்ற வார்த்தைக்கு பதிலாக அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு பெக்குலராக ஒரு வேர்டு வேணும் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப சீரியஸாக போய் என்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படி இது பண்ணுறது, எப்படி இவனோட லவ் இது அது அப்படின்னு யோசிக்கும் போது இவர் உள்ளே வந்தார். சார் ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார், ஒரு லவ் பொண்ணு அப்படி பொண்ணு அப்படின்னு சொல்லி மொக்கன்னு கூப்பிடலாம் சார், அப்புறம் ஃபிகர் கூப்பிடலாம் சார், இப்படிலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல். இல்லை, நல்ல பாட்டாக வர வேண்டியது என்னால் ரொம்ப டேமேஜாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்யூ போதும் அப்படின்ட்டாங்க. சார் நீங்கள் லிரிக்ஸ் லவ் சாங் லிரிக் என்ன கேட்டதே தப்பு முதல்ல. அதுவும் நான் தேவதை வானம் அப்படின்னு 4-5 இதெல்லாம் சொன்னேன், தயவு செய்து போதும் அப்படின்ட்டாரு. அண்ட் சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு நல்ல கம்பெனி, அவங்க மாமனார் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ண உடனேயே இனிமேல் என் மாப்பிள்ளைக்கு லைஃப் பூரா ஃபோனே பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் வந்துடுறாரு. எங்கே இருந்து எவன்டி உன்னை பெத்தான் கையில் கிடச்சான் செத்தான்ற அற்புதமான கலை தத்துவம் உள்ள இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க சார்? ஏன்னா எல்லா ஃபாதர் லாஸும் மாமனாரும் அரக்கணம் சைடில் 2 ஏக்கர் வாங்கி எல்லாரும் கும்பலாம் ஒன்றா இருக்காங்களாம். ஸோ எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் சார்? ஆக்சுவலாக நம்பிக்கையோட தான் அந்த லிரிக் எழுதினேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் உன்னை பெத்தான் ஒரு தாய் தான் வந்து இது என்ன சொல்கிறது இது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பாட்டுக்கு வந்து எவன்டி உன்னை பெத்தானா நல்லாயிருக்கும்னு சொல்லி அதையும் மாற்றி எழுதினேன். பட் ஆடியன்ஸ் மக்களோட ஆதரவில் பாட்டு புரியிட்டாருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We all pray that he'll get a wonderful father-in-law. Thank you so much. Like Simbu, like you very much. Okay. Okay. இது ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் இல்லை, திடீர்னு சொல்கிறாங்க. ஸோ 1 minute. The C minusல F majorல. யோ சாரி இல்ல சாரி முதல்ல பாட வந்துட்டு இப்போ வர C minus அது ஃப்ளோல வந்துருச்சு. முடியலப்பா, இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது.